வணக்கம். இன்னைக்கு வந்து பஞ்சமி. இன்னைக்கு ஃபுல் டே பஞ்சமி. 11 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஃபுல் டே இருக்குது. ஸோ, இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் பஞ்சமி. அ இப்போ ஏன் வந்து நான் வந்து வாராகிய நம்ம ரெட்டை சுடர் பயணத்துல பொறுத்தவரை வாராகிய வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குயிக்கா உங்களுடைய ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? ஏன் அப்படின்னா, அத நான் வந்து முழுசா வந்து உணர்ந்திருக்கேன். அ ஒரு தெய்வம் வந்து ஒரு கலிகாலத்தில் வந்து அவதரிச்சு, கலியை அழிக்கிறதுக்காண்டி வந்த தெய்வம் அப்படிங்கும்போது, இந்த புவியில வந்து அந்த தெய்வத்தினுடைய எனர்ஜி சரிங்களா? நான் சொல்றது வந்து உருவமோ வந்து எதுவோ வந்து கிடையாது. அந்த தெய்வத்தினுடைய எனர்ஜி வந்து இந்த புவியியல் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி தான் அந்தந்த தெய்வங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து வரும். இந்த அம்மா வந்து எல்லா யுகத்திலயும் வந்து அவதரிச்ச ஒரு ஒரு தெய்வம். அதாவது அ எ பிரபஞ்சம் வந்து தொடங்கும்போதே வந்து தொடங்குறதுல இருந்தே வந்து இருக்கு அப்படிங்கிறதான் ஆதி ஆதி தெய்வம். ஆனா, இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தெரியறது வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இது வந்து எனக்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த அம்மாவ பத்தி புக்கோ, இல்ல எதுவுமோ வந்து நான் வந்து படிச்சதே கிடையாது. பட் எனக்குள்ள உணர்வு ரீதியா பல விஷயங்கள் வந்து இந்த அம்மாவோட இது வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பா. ஸோ, அது மூலமா நான் வந்து பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இந்த அம்மனை தான் நான் வந்து இது பண்ணும்போது, முக்கியமா என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணத்துக்கு என்னைய வந்து கொண்டு போறதுக்கு ரொம்ப லெவல் வந்து உதவியா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவ வந்து அழிச்சிருவா. டோட்டலாவே வந்து நம்மளுடைய இந்த கர்மா கிடையாது. நம்ம எந்த பெர்த்ல இருந்து வந்தோமோ ஏன் அப்டின்னா, இந்த அம்மா வந்து எ எல்ல எவ்ளோ வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சா அப்டின்னு கிடையாது. ஒவ்வொரு யுகத்திலயும் இருந்திருக்கிறா. ஸோ நம்ம எந்த பிறப்ப எடுத்துட்டு இவ்ளோ காலங்கள் நம்ம இருந்தோமோ, அது வரைக்குமே இந்த அம்மா வந்து நம்மளுடைய கர்ம பதிவுகளை நம்மளுக்கு வந்து அழிச்சு தந்துருவா. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமா வந்து நடக்கும். நம்மளுக்கே வந்து நம்ம தெரியும். நம்ம டிஎன்ஏவோட ஒவ்வொரு நம்மளுடைய ப்ராசஸ்க்கு தகுந்த மாரியே இந்த அம்மா வந்து செயல்படுவா. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என் கூட வந்து கவுன்சிலிங் வந்து இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. வாராகி மூலமா அவங்க குயிக்கஸ்ட்டா 1 மந்த்துக்குள்ளயே வந்து அவங்க ஆக்சுவலா அந்த ஜர்னிக்கு வந்து புதுசா வந்திருக்காங்க. ரொம்ப குழப்பத்துல வந்து இருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து வாராகி தான் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லும்போது என்ட்ட வந்து கேட்டாங்க. கேட்கும்போது நான் நான் சொன்னேன். ஒரு 1 மந்த்ல அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம். அப்படி அம்மா வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணி பண்ணி விட்டுருக்கிறா. ஸோ, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாமே நீங்க பண்ணலாம். அது ஆக்சுவலா நான் வந்து இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒண்ணுதான். பட் இந்த இந்த கலிகாலத்தில் இருக்கிற இந்த வாராகி எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து அந்த எனர்ஜி கிட்ட நீங்க வந்து சரணடையும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம பதிவுகள் அனைத்துமே வந்து அழிக்கப்படும். ம் இன்னர் மாஸ்குலின் அண்ட் இன்னர் ஃபெமினைன் வந்து ஆக்சுவலா இந்த அம்மா வந்து குண்டலினி, குண்டலினி எழுப்புறதுக்குடைய குண்டலினி தாய். ஸோ குண்டலினிய எழுப்பி உங்களுக்கான ஒரு மெர்ஜை வந்து இன்னர் யூனியன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவா. அதுவும் ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பா இந்த அம்மா. அதுவும் இல்லாம நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இது நெறைய பேருக்கு இப்ப தெரியல. ஆனா எனக்குள்ள ஒரு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா தந்த்ரா தந்த்ரா பேசிஸ்ல ஒரு யுகத்தில் வந்து செயல்பட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து நெறைய கல்வெட்டு மூலமாவும் இருக்குது. சரிங்களா? ஸோ தந்திரிக் கடவுள் இந்த அம்மா. ஸோ அதனால தந்த்ரா தான் நம்மளுடைய வந்து நம்மளுக்கு உள்ளனாலும் சரி, இன்னர் மாஸ்குலின், இன்னர் இன்னர் ஃபெமினின் தான் நம்ம இணையறதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவுட்ல நம்மளுக்கு வந்து 2 நம்மளுக்கு 2+2 அடுத்ததையும் நம்ம வந்து அடுத்த கட்டம் வரும்போது 2யும் பார்க்குறோம். ஸோ இந்த அம்மா உள்ள வந்து பேலன்ஸ் பண்ணி, அதாவது மெர்ஜ் பண்ணி, பேலன்ஸ் பண்ணி, அ வந்து நம்மள செயல்படுத்த வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபரிவிதமா இன்னொன்னு என்னன்னா, இந்த அம்மா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பா. கேட்ட உடனே வந்து பதில் குடுக்குற ஒரு தெய்வமா இருக்கும். ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் இந்த இந்த புவிக்கு வந்து ரொம்ப அருகில் இருந்து நம்மளை வந்து ஆட்டுவிக்கிற ஒரு தெய்வம் அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்களா? ஸோ இந்த ஜர்னிக்கு இருக்கிறவங்க ஒரு உக்கிர சக்தியும் வந்து இருக்கணும். அது உக்கிர சக்தி வந்து நீங்க வாராகி, பைரவர், காளி இந்த மாரி இப்ப காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காளி இருக்கலாம். பட் இந்த இதுல வந்து யார் வந்து
அளவுக்கு அதிகமான இப்ப எல்லாருமே வாராகி தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அம்மாவுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா, எனர்ஜி மூலமா நம்ம அதுக்கு தக்கன அலைனாக நம்மளுடைய இது வந்து கூடிக்கிட்டே போகும். சரிங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பைரவர், வாராகி தான் எனக்கு வந்து வந்தது. ஆக்சுவலா இத யாருமே எனக்கு சொல்லி குடுக்கல. எனக்கா வந்து பைரவர், வாராகின்னு சொல்லிட்டு ரொம்ப வரும். காசிலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, பைரவர், வாராகி. ஸோ இப்போ ரீசென்ட்டா நீங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, வராகர், வாராகி. அதாவது ஒவ்வொரு தத்துவத்தின்படி நம்மளுக்குள்ள இருந்து நம்மள வந்து அழகா வழிகாட்டி கூட்டிட்டு போவா. சரிங்களா? இப்ப வந்து வாராகர், வராகி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 2 அதாவது ஒரு மாஸ்குலின், ஒரு ஃபெமினின். இந்த அம்மாக்கு தக்கன வராகர் வந்து பூமி தாயை வந்து அ கடலுக்குள்ள இருந்து வெளியே எழுப்பிட்டு வந்து ஒரு புரொடெக்ஷன்ஸ் அந்த அம்மாவ காப்பாத்துன மாதிரி வரும். அதாவது இந்த ஜர்னில 2 கட்டம் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, 1 வந்து அழித்தல். உங்களுக்கு வந்து டோட்டலாவே நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லும் அழித்தல் தான் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புதுசா நீங்க பிறப்பெடுத்துற மாரி ஒரு புது லைஃப வந்து போகும். அதாவது நீங்க இதுவரைக்கும் மாஸ்க் போட்டு இருந்தது எல்லாமே வந்து நீங்களே கிடையாது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும். அது இந்த ஜர்னில இருக்கிறவங்களுக்கே புரியும். நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது சிலவங்களுக்கு வந்து முதல்ல குடுக்கலாம், அதுக்கப்புறம் அழிக்கலாம். இப்படி இருக்கும். ஆனா அழி அ நம்மளை அழிக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட ப்ராசஸே நடக்கும். ஓல்டை வந்து அழிச்சா தான் நியூ வர முடியும். சரிங்களா? ஓல்டே வச்சுக்கிட்டு குப்பை மாரி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா இருக்கிறதுக்கு நம்ம வழியே விடமாட்டோம். அதனால தான் பழையதை வந்து கழிக்கணும். கழிச்சா தான் உங்களுக்கு புது டிஎன்ஏல உள்ள உங்க செல்ஸ்கள் எல்லாமே வந்து புதுப்பிச்சு நம்ம வந்து ஒரு டிவைன் ஆகுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து கிடக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவர், வாராகி இன்னொருக்கா நான் வந்து சொல்றேன். பட் இப்போ இன்னைக்கு வந்து வராகர், வாராகி அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வராகர் வந்து விஷ்ணு தத்துவம். வராகி வந்து சக்தி தத்துவம். சரிங்களா? இப்ப ஆனா வராக முகமும் ஆண் ரூபம் தான் இருக்கும். பன்றி ரூபம் தான் இருக்கும். வராகிக்கும் வந்து பன்றி ரூபம் தான் இருக்கும். வராகரோட இது என்னன்னா, தர்மத்தை வந்து காக்குறதுக்காண்டி தான். தர்ம ரட்சகர் அவரு. அவரு வந்து ஒரு உக்ர சக்தி. அம்மா வந்து எப்படின்னா, உக்ர சக்தி, மாயா தான் அம்மா. சரிங்களா? ஸோ இதுல வந்து தாந்திரீகம் எல்லாமே வந்து அம்மாக்கு வந்து வரும். இப்போ நம்ம வாராகர் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தின்படி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்க வந்து அதாவது உருவம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அந்த தத்துவத்தின் பேஸ் படி நம்ம புரியறது தான் வந்து நம்மளுக்கான உருவமே வச்சிருக்கிறாங்களே ஒழிஞ்சு, அந்த உருவத்தை தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனர்ஜி தாங்க. எனர்ஜி அந்த எந்த தத்துவத்தை நம்மளுக்கு காட்டுது. நம்ம ஹிந்துயிசம் மாதிரி தத்துவத்தின்படி நம்மளுக்கு விளக்கக்கூடியது வந்து எதுவுமே கிடையாது. கோயில், சிற்பங்கள், சிலைகள் இதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நானுமே பக்தி மார்க்கம் தான். சும்மா போவேன், கும்பிடுவேன், வருவேன். ரொம்ப பக்தியா இருப்பேன் நான். ஆனா அந்த தத்துவத்தை புரிய வைக்கிறது இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்புறம் தான் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஹிந்துயிசத்துக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முந்தியே இருக்கும். விட்டு குடுக்க மாட்டேன். பட் இப்ப வந்ததுக்கு அப்புறம் எவ்ளோ ஒரு ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் மூலமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான ஒரு மக்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இப்பதான். ஸோ அந்த தத்துவ நிலையின்படி பார்த்தீங்கன்னா, இந்த பூமி தான் வந்து ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து உள்ளதான் வெளிய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வெளிய உள்ளதான் உள்ள பார்க்குறோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வராகர் அப்படிங்கிறதே வந்து ஒரு பூமி தத்துவத்தின்படி தான் காஸ்மிக் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு ஆத்மா. சரிங்களா? ஒரு ஆத்மா. இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல. அதே மாரி இந்த பூமியே வந்து ஒரு ஆத்மா. சரிங்களா? பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அசுரர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை வந்து அதர்ம வழியில் வந்து செல்றதுக்காக வந்து இது பண்றதான் அசூர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை சமநிலையாக்கி மீட்டெடுக்கிறது வந்து தான் வந்து வெளி உலகம் வந்து ஒழுங்கு.
இந்த அதாவது இந்த கெட்ட இதெல்லாம் அதர்மத்தை எல்லாம் அழிச்சு அதை வந்து சமநிலைப்படுத்தி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து இந்த வராகர் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாராகி அப்படிங்கிறது என்னன்னா இன்னர் உள்ள, சரிங்களா? இப்போ உள் தன்மையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பூமியை என்ன பண்றோம், உடல் நம்மளுக்குள்ள பார்க்கும்போது உடல், சக்கரம், குண்டலினி எல்லாமே நான் வெளியே சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள பாத்துக்கோங்க நீங்க. அப்போ நம்மளோட உடல், சக்கரம், குண்டலினி இதெல்லாம் வந்துதான் பூமின்னு நம்ம உள்ள சொல்றோம். அசுரர் களம் என்ன அப்படின்னா பயம், காமம், அகந்தை, மாயை, சரிங்களா? அப்போ இப்ப புரிஞ்சிருச்சா? வராகர் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து வெளியில பார்க்கும்போது அது ஒரு பூமி. அந்த அந்த பூமியை வந்து அதர்மமா சூழ்ந்து இருக்கிறதை வந்து இவர் மீட்டெடுக்க வந்து தர்மவான் அப்படிங்கிறது நம்ம வெளியில உள்ளதுக்கு நம்ம வந்து சொல்றோம். அந்த வெளித்தன்மையா நீங்க வந்து தத்துவத்தின்படி எடுத்தீங்க அப்படின்னா, இதே இது நீங்க உள்தன்மையா பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூமி அப்படிங்கிறது உங்களுடைய உடல், சக்கரம், குண்டலினி எல்லாமே உங்களுடைய பூமியா இருக்குது. அசுரன் யாரா இருக்கிறாங்க? நம்ம கிட்ட இருக்கிற பயம், நம்ம கிட்ட இருக்கிற காமம், நம்ம கிட்ட இருக்கிற அகந்தை, நம்ம கிட்ட இருக்கிற மாயை, இது எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிற அசுரர் சக்தி. அப்போ உள்ளாந்த சக்தியை வந்து நீ வந்து மாற்றணும். அதனாலதான் தனி மனிதன் உன்னோட இதை மாற்றினா வெளியில உள்ளதே வந்து மாறிடும் அப்படிங்கறதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிறத முதல்ல மாற்றுங்க அப்படிங்கிறது. ஆன்மீகத்தில் போறவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் ஆன்மீகத்துக்கு நிறைய பேர் போங்க. அப்போ ஆன்மீகத்துக்கு போக போக என்ன ஆகும்னா நம்மள மாற மாற ஆட்டோமேட்டிக்கா பூமி வந்து மாறிடும் அப்படிங்கிறது. இப்போ அப்போ நான் வராகர் வழி என்ன சொல்லுது அப்படின்னா, தர்மத்தின் வழிதான் நீ வாழ விரும்பணும் அப்படிங்கிறதை காட்டுறதுதான் இந்த வராகர் சக்தி. சோ என்ன கொடுக்கும் அப்படின்னா, பாதுகாப்பு கொடுக்குது, நிலைத்தன்மை கொடுக்குது, பக்தி வந்து குறிக்குது, பயத்தை வந்து குறைக்கிறது, அமைதியை வந்து அதிகரிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பைரவர் அப்படி கிடையாது, ஷேக் ஆக்குவார். பைரவருடைய இதெல்லாம் நான் பிறகு சொல்றேன். எனக்கு ரொம்ப காலம் வந்தது வந்து பைரவர் தான். இந்த கிரவுண்டட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வராகர் வந்து தெரிய வந்தது, சரிங்களா? சோ அமைதி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் எந்த இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பீக் மேலேயும் ஏத்தணும், கீழேயும் இறக்குறதுக்கான ஒரு இது வந்து வரும். பைரவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா உக்ரசக்தி மூலமா நம்மள வந்து ரொம்ப லெவல் வந்து மேல கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து கிரவுண்டட் பண்றது யாருன்னா இந்த பூமி வராகர். அதாவது நான் வராகி எடுத்ததுனால ஒரு ஆண் சக்திங்கும் போது பைரவரோட தத்துவமும் வரும், வராகருடைய தத்துவமும் வரும். இப்போ சக்தி எழுச்சி வந்து அப்போ வராகி வந்து என்ன கொடுப்பானா உனக்குள்ள உள்ள சக்தி எழுச்சி குண்டலினி இயக்கத்தை வந்து பண்றதுக்கான இது. இப்போ வராகர் வந்து அப்ப நம்மளுடைய மைண்டையும் நம்மளோட தர்மாவையும் ஈகோ வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணுவாரு. ஆனா வராகி தத்துவத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட் பவர். நல்லா கேட்டுக்கோங்க, அம்மானாலே பவர். அதனாலதான் வாராகியை கும்பிடுறவங்களுக்கு நிறைய ஈகோ வரும்னு சொல்லுவாங்க. ஈகோ வந்து இந்த அம்மா அழிப்பா. பட் ஈகோ வந்து அதிகப்படியா, ஏன்னா அவ வந்து அகங்காரத்தில் இருந்து பிறந்தவன். சோ பேசிக்கலாவே என்ன அப்படின்னா அப்பள தூக்கிட்டு போனாலும் பவர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும் நம்மளுக்கு. பவர்ஸ் கிடைக்கும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈகோ ட்ராப்ல போனோம்னா அப்பள போய் நின்னுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டவுன்ல வரமாட்டோம். சோ அந்த திரை வந்து உங்களுக்கு அந்த அகங்கார திரை மூடிட்டு அப்படின்னா திறக்கவே திறக்காது. இதுலதான் நிறைய பேர் வந்து வாராகி குன்றவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேல அவங்களால போக முடியாது. அந்த பவர்லயே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாப் ஆயிருவாங்க. இதுவும் நான் நிறைய பார்த்தேன். நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க அதுக்கு. இப்போ அப்போ ஈகோ வந்து வெளியே வரும். அது வந்து பேர்ன் பண்ணணும், சரிங்களா? ஈகோ வந்து அம்மா வந்து வெளியே எடுத்துதான் வந்து பண்ணுவா. உன் ஈகோ தான் வந்து குடுத்து உன் ஈகோ வெளியே எடுத்து அதை வந்து அழிப்பா, சரிங்களா? அப்போ வாராகர் வந்து சாந்தமா இருப்பாங்க. ஆனா வாராகி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் பண்ணுவா. ஏன்னா இவ சக்தி இல்ல உங்களுக்கு. சோ ஷேக்கிங் நடக்கும். அப்போ வராகர் வந்து உள்ளுக்குள்ள உங்களுடைய இன்னர் மேஸ்குலினை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவார், கிரவுண்ட் பண்ணிடுவாரு, பாதுகாப்பு கொடுத்துருவாரு. அப்ப வாராகி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்னர் ஃபெமினின் வந்து அவேக்னிங் ஆகும். இன்னர் ஃபெமினின் அவேக்னிங் ஆகும்போது தான் என்னைக்கும் நீங்க வந்து மேல உங்களுக்கு எல்லாம் எழும்பும் போதுதான் என்னென்ன ஆசைகள் டிசைர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து வெளியே வரும். பயம் என்ன இருந்தாலும் வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். பயம் வரும், செக்ஸுவல் எனர்ஜி வந்து வெளியே வரும். எல்லாமே வரும்போது இது எல்லாமே அம்மா வந்து பியூரிஃபை பண்ணுவா. பியூரிஃபை பண்ணிட்டு இப்போ வாராகி அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்குன்னா வாராகி அட்ராக்ஷன் ஏன் போகுது அப்படின்னா இன்னர் யூனியன் ப்ராசஸை வந்து அம்மா வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஒரு சக்தி படைத்தவள் அவள். சோ அப்போ வாராகர் வந்து ஒரு தர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்த தெய்வம். இந்த சக்தி வந்து என்னன்னா அந்த சக்தியை எழுப்பக்கூடிய
இது. அப்ப தர்மம் இல்லாமல் நீங்க வந்து சக்தி மட்டும் இருந்ததுன்னா என்னன்னா அழிவு. நான் அததான் சொல்றேன். தர்மம் இல்லாமல் ஒரு பவர மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது அழிவ நோக்கி தான் கொண்டு போகும். சக்தியும் இல்லாமல் தர்மத்த மட்டும் வச்சுட்டீங்கன்னா, அது வந்து பலவீனமா போயிரும். ஸோ 2ம் சேர்த்தால் தான் பூரணம். இது மிகப்பெரிய தத்துவம். அதனால தான் இன்னர் மாஸ்குலினும், இன்னர் ஃபெமினினும் 2ம் இணைஞ்சால் தான் ஒரு பரிபூர்ண நிலையை நீங்கள் வந்து ஹோல்னஸ் இங் யாங் அதுல தான் இங் யாங்ன்னு சொல்றோம். அதை இணைஞ்சாதான் ஹோல்னஸ் வரும். ஸோ வெறுமனே என்ட்ட வந்து தர்மம் மட்டும் தான் இருக்கு. என்ட்ட வந்து பவர் இல்லனாலும் காலி நீங்க. அதுக்கப்புறம் என்ட்ட பவர் இருக்கு, தர்மம் இல்ல அப்படின்னாலும் அழிவை நோக்கி வந்து போகும். ஸோ இது வந்து பலவீனம் குடுக்கும். ஒண்ணு வந்து அழிவை நோக்கி உங்களை ஈகோனால இருந்துட்டீங்கன்னா, அழிவை நோக்கி கொண்டு போகும். ஸோ பரிபூர்ண நிலையை வந்து நீங்க அடையணும் அப்படின்னா, 2யுமே வந்து பேலன்ஸா வந்து நீங்க வந்து வச்சுக்கணும். அப்போ நம்மளுடைய நம்ம ஜேர்னி இப்ப புரிஞ்சிருச்சா? நம்மளோட ஜேர்னியும் இததான் நம்ம பண்றோம். சரிங்களா? இது வந்து இப்ப வந்து மாஸ்குலின் நான் வந்து வாராகர், வாராகி அப்படிங்கிற வெளி தத்துவத்தையும், உள் தத்துவத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப ஓகே நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில அப்ப இது வந்து மாஸ்குலின் நேச்சரா வச்சுக்கோங்க. வராகர் வந்து ஒரு மாஸ்குலின் கேரக்டர், வராகி வந்து ஒரு ஃபெமினைன் கேரக்டர். அப்ப நம்மளுக்குள்ள உள்ள சக்தி, நம்மளுக்குள்ள இருக்கிற 2யுமே வந்து நம்ம எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துல மூலமா இந்த இன்ஃப்ளேம் ஜேர்னில ஸ்பிரிச்சுவல் பாத் அது வழியா நம்ம எப்படி வந்து பண்றோம். அவுட்டர் யூனியனுக்கு முன்னக்கூட்டி உள் தன்மையால வந்து நம்ம வந்து 2யுமே வந்து யூனியன் எடுக்கணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வராகர், வாராகி தத்துவம் வந்து இது ரொம்ப ரொம்ப தெளிவா காட்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராகர் வந்து இன்னர் மாஸ்குலின். ஸோ உங்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் உங்களை கிரவுண்டட் கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வராகர் வந்து கிரவுண்டட் கொண்டு வருவாரு. அப்ப பாதுகாப்பான ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஆனா வராக எனர்ஜி வந்து உள்புறமா வந்து ஒரு செயல்படுத்தும் போதுதான், ஏன் அப்படின்னா அவரு பூமி தாயை வந்து காக்குறாருல. ஸோ பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வாராகினாலும் ப்ரொடெக்ஷன்ஸ் தான் ரொம்ப வரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரிதான் வராகர் அப்படின்னு வரும்போது ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துவாரு. பயம் இருக்கும். நான் தாங்குறேன். அப்போ ஒரு மாஸ்குலின் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாமே எல்லாமே கிடைச்ச மாதிரிதான். எல்லாருமே அதுக்காண்டி தான் வந்து இது பண்றாங்க. ஒரு மாஸ்குலின் வந்து அதாவது நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு பெண்மைக்கான ஒரு பலமே வந்து வரும். பயம் குறையும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து மணியா இருக்கட்டும், ஹோமா இருக்கட்டும், பாடி எல்லாமே வந்து கரெக்டா ஸ்டெபிலைஸ் ஆகும். சரிங்களா? அப்போ அது வந்தாதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு கிரவுண்டட் ஸ்டேஜும், உங்களுக்கான ஒரு தர்மமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வரும். அப்பதான் மாஸ்குலினோட பவரே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப வாராகி அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் வந்து வாராகி தான் ஃபர்ஸ்ட் வரா நம்மளுக்கு. ஃபெமினைன், இன்னர் ஃபெமினைன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவா. ஏன் அப்படின்னா சக்தி தான் அவேக்னிங் ஆகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்போ வாராகி எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகும்போது என்னன்னா, உள்ள வச்சிருக்கிற அத்தனை டிசையர்ஸ், உங்களுக்குள்ள உள்ள டிசையர்ஸ் எல்லாம் மேல வரும். செக்ஷுவல் எனர்ஜி எல்லாம் அவேக்னிங் ஆகும். நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எங்க இருந்ததுன்னே கூட தெரியாது. ஸோ பழைய ஃபியர்ஸ் வரும். என்னென்ன பயந்துட்டு இருக்கோம். தேவையில்லாம சின்ன வயசுல இருந்து என்னெல்லாமோ வச்சிருப்போம். நிறைய ட்ராமாஸ் வச்சிருப்போம். எல்லாமே வரும். அட்ராக்ஷன்ஸ் வரும். அப்சஷன் வரும். பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் லாஜிக்கா நிறைய ஃபெயில் ஆகும். இது எல்லாமே ஏன் அப்படின்னா, இந்த சக்தி அவேக்னிங் ஆகும்போது தான் வரும். அதுதான் வந்து வாராகி சக்தி. அதனாலதான் ஒரு பெண்மைக்கு வாராகி தான் ஃபர்ஸ்ட் வருவா. வராகர் அடுத்தது தான் வருவார். லாஸ்ட் தான் வருவார். சரிங்களா? உண்மையான வராகர் வந்து கடைசியில தான் வருவார். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து போகணும். போனாதான் வந்து அந்த வராகர், அதாவது நான் மாஸ்குலின சொல்றேன். ஒரிஜினல் டிஎம் சொல்றேன் நானு. ஸோ இன்னர் ஃபெமினைன் ரோல் என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள வந்து முழுமையா உணரணும். இது எல்லாமே போகி முழுமையா வந்து உணரணும். அப்பதான் உங்களுடைய ட்ரூ டிஎஃப் வந்து அவேக்னிங் ஆவா. உங்களுடைய ஃபெமினைன் வந்து அவேக்னிங் ஆவா. இந்த சக்தி அவேக்கனிங் ப்ராசஸ்ல தான் வந்து ஒன்னொன்னா வந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இன்பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப வாராகி வந்து ஆக்டிவ் ஆயிட்டாரு. அப்போ வாராகர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல வீக்கா தான் இருப்பார். வீக்கா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எமோஷனலா ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிருவீங்க. அப்சஷன் வந்துரும். வெயிட்டிங்கே இருப்பீங்க. டிஎம் சேஸ் பண்ணுவீங்க. பாடி எல்லாம் மாறும் உங்களுக்கு. அதாவது உடல்நிலை எல்லாமே வந்து உங்களுக்கு தாறுமாறா, மாயை எல்லாமே உங்களை சூழ்ந்துரும். சரிங்களா? சூழும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டிஎஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயின் வரும். சரிங்களா? அப்போ வராகர் ஸ்ட்ராங் ஆனாதான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதாகும். எப்படின்னா, வராகர் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து
எமோஷனலா கரெக்ட்டா ஆவீங்க. இன்டிமசி ஃபியர் எல்லாம் குறையும். கமிட்மென்ட், அவாய்டன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நார்மல் ஆயிருவீங்க நீங்க. இப்போ டிஎம் வந்து என்ன பண்ணுவாரு அடுத்தது? இப்ப பேலன்ஸ் ஸ்டேட்க்கு வந்து நம்மள கொண்டு போணும். அப்போ வாராகர் அண்ட் வாராகி வந்து இணையணும். ஃபர்ஸ்ட் வாராகி எழும்பி, உங்களுக்கான எல்லா விதமான சக்தி அவேக்கனிங் வந்து ப்ராசஸ் அனைத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், பேலன்ஸ் ஸ்டேட்க்கு வரும்போது தான் உங்களுடைய டிஎம் இன்னர் யூனியன் வந்து நடக்கும். 2 பேலன்ஸ் ஆகும்ல. பேலன்ஸ் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா, இப்ப டிசையர்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல நீங்க, அது வந்து அட்டாச்மென்ட் இல்லாமல் வரும். அது தெரிய வரும். முதல்ல டிசையரா இருக்கிறது, அப்புறம் அட்டாச்மென்ட் இல்லாமல் வரும். லவ் இருக்கும். உங்கள நீங்கள் இழக்காம அந்த லவ்வ எடுப்பீங்க. அதுக்கப்புறம் செக்சுவாலிட்டின்னா சாக்ரடா மாறும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இதுல. காம் ஆவீங்க, அட்ராக்ஷன் பண்ணுவீங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் வேலிடேஷனே தேவையில்ல அப்படின்னு எனக்கு வந்து வெளிய வந்து என்னைய வந்து இது பண்ணணும், என்னைய வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்குள்ள உள்ள நேத்து நான் சொன்னேன்ல, இன்டகிரேஷன் ஆக்டிவ் ஸ்டேஜா வந்து வரும். ஸோ இதுல நீங்க பார்க்கும்போது என்னன்னா, உங்களுடைய டிஎம் வந்து பேலன்ஸ் ஆயிட்டாரு. இதெல்லாம் நீங்க அடைஞ்சுட்டீங்கன்னா, டிஎம் வந்து பேலன்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகாது. கன்ஃப்யூஷன் இருக்காது. உங்க டிஎம் கிளாரிட்டி தருவார். அப்போ உண்மையான ஒரு டிஎஃப் வந்து என்ன உணர்ந்திருப்பாங்க லாஸ்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ட்லெஸ் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். செல்ஃப் அபார்ட்மெண்ட் எனக்கு இல்ல. என்னோட இதுதான் வந்து எனக்கு தேவை. எல்லாமே அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த கிரவுண்டிங் ஸ்டேஜுக்கு வந்து நீங்க வந்து வரணும். என்னைக்கு வந்து கிரவுண்டிங் ஸ்டேஜுக்கு நீங்க வாரீங்களோ, வலியெல்லாம் போயி, நார்மல் ஆகி, டிசையர்ஸ் எல்லாமே மாறி, அத வந்து அட்டாச்மென்ட் எல்லாம் போய், இப்படி பல இது எல்லாமே வந்து மாற்றம் காணு, புதுமையா நீங்க வரம்போது தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபயர் இருக்கும். பட் வித்தவுட் கிரவுண்ட் வந்து என்ன ஆகாதுங்கிறது தெரியணும். பர்ன் ஆகாது அப்படின்னு தெரியணும். கிரவுண்ட் வித்தவுட் ஃபயர் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிரும்னு தெரியணும். அதாவது ஃபயர் வித்தவுட் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்னா, பர்ன் ஆயிரும். அதான் சொல்றாங்க. 2 அதாவது இது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒரு மாஸ்குலின் இல்லன்னா, ஒரு ஃபெமினின் இல்ல. ஃபெமினின் நம்ம சொல்றதுதான் சக்தி இல்லன்னா சிவன் இல்ல. சிவன் இல்லன்னா சக்தி இல்ல. இந்த கான்செப்ட் தான். எல்லாம் சுத்தி சுத்தி அங்க தான் வரும். ஸோ, இப்போ உள் சக்தியில வந்து நீங்க வந்து இயங்கிட்டீங்க. இப்போ ஏன் வந்து டிஎஃப் மட்டும் வந்து இந்த உக்கிர சக்தி வந்து அழைக்குது? அப்படிங்கிற கான்செப்ட். அந்த அது இதோட சேர்த்தே வந்து பார்த்துரலாம். லென்த்தா போகுதோ? ஸோ வாராகி உக்ரம் ஏன் வந்து நம்ம கிட்ட வருது? ஒரு ஃபெமினைன் கிட்ட மட்டும் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சக்தியா இருக்கும். குண்டலினிய எழுப்புறதுக்கான உக்ர குண்டலினி எழுப்பும். அந்த அம்மா வந்து ரொம்ப உக்ர சக்தி. ஸோ இது வரும். பேசிக்கலா இதை தாங்குற பவர் வந்து ஃபெமினைனுக்கு தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வெளி அவுட்லுக்க பார்த்து ஆண்னா தைரியம், ஆண்னா வந்து கம்பீரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனர்ஜி வைஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்மைக்கு தான் தாங்குற சக்தி வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி உக்ர தெய்வத்தினுடைய அருளை தாங்குற சக்தி யாருக்கு இருக்கும்னா, பெண்மைக்கு தான் இருக்கும். சோ அதனாலதான் முதலில் இந்த மாதிரி சக்தி உள்ள தெய்வம் வந்து ஒரு பெண்மையை நோக்கி வந்து வரும். சரிங்களா? சோ அப்போ உடல், மனம் வந்து 2மே நீங்க வந்து செட் ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபெமினைனுக்கு வந்து உணர்ச்சியின் ஆழம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சரண்டர் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படியா இருக்கும். அப்போ பாடியும், எமோஷனலும் லிங்க் ஆகும்போது ஓப்பன் ஆகும். அதனால் வந்து வாராகியினுடைய உக்கிர சக்தி வந்து என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெமினைனுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ பெயின் வழியா என்ன பண்ணுவா? ஏன்னா அவளுக்கு பெயின தாங்குற சக்தி வந்து அவளுக்கு ஜாஸ்தி இருக்கும். பவர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்ப அவ வந்து அவளுடைய வலி மூலமாகவே, பெயின் மூலமாவே அவ வந்து என்ன பண்ணிருவான்னா, அவேக்கனிங் ஆயிருவா. அவேக்கனிங் ஆகும்போது ஏன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாராகி வந்து மென்மையான தெய்வம் கிடையாது. அதனால அவளுடைய இல்யூஷனை பிரேக் பண்ணுவாள். மாயையை வந்து உடைச்சு தள்ளிருவா. அட்டாச்மென்ட்டே இது வந்து தூக்கி வீசி இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நான் வந்து 100% நான் சொல்றேன். வெளியில யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. அட்டாச்மென்ட்டையே வந்து எடுத்துருவா. இல்யூஷன பிரேக் பண்ணுவா. அதுக்கப்புறம் செக்சுவல், எமோஷனல் கர்மாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சர்ஃபேஸ்க்கு கொண்டு வருவா. கொண்டு வந்து உங்கள வந்து பெர்ஃபெக்ட்டா ஆக்குவா.
பியூரிஃபை ஆக்குவாங்க. அதான் வாராகியோட அற்புதமா நானா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்லயும் வந்து நான் வந்து அத அதெல்லாம் சொல்லணும்னா பெரிய பெரிய கதையா வரும். எனக்கு நல்லாவே வந்து தெரியும். அந்த மாரி இந்த அம்மா வந்து அவ்ளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் வந்து அதாவது நான் வந்து வெளிய சொல்லல. உள்தன்மையில் நான் அந்த அவேக்கனிங் ஆகுற ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து சொல்றேன். அப்போ அந்த ஏதாவது ஒரு மாயை வந்து சூழ்ந்துட்டு அப்டின்னா பிரேக் பண்ணிருவா. அழகா பிரேக் பண்ணி எடுப்பா. அட்டாச்மென்ட்னா அவள மாரி அட்டாச்மென்ட் டிட்டாச் பண்றதுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து பல பேர் வந்து இதுக்காண்டி பல வருஷங்கள் வந்து தவம் இருப்பாங்க. அதாவது டிட்டாச்சே ஆக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து அவ்ளோ அழகா பாடம் நெறைய லெசன்ஸ் நம்மளுக்கு வந்து குடுப்பா. என்ன சரண்டர் அடைஞ்சுட்டா போதுங்க. இந்த அம்மா நீயே என்னைய பண்ணு, என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவ்ளோ அற்புதமா வந்து நடத்துவா. எ அ அப்புறம் இது வந்து உடனே நீங்க கேட்பீங்க. அப்ப நம்மள வந்து இவ்ளோ பனிஷ்மென்ட் குடுக்குறாளே! அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கிடையாது. இது பனிஷ்மென்ட் கிடையாது. இதுதான் வந்து உங்களோட சக்தியவே வந்து அவ தெரியப்படுத்துறா. சரிங்களா? ஸோ, அப்போ டிஎம் வந்து என்ன பண்ணும்? என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் தாங்க முடியாது. சும்மா தாங்க வெளிய தான் நான் சொல்றேங்க. சும்மா வெளிய தான் பில்டப். டிஎம்மால இதெல்லாம் வந்து தாங்க முடியாது. உடனே எஸ்கேப் ஆயிருவாங்க. சரிங்களா? அப்போ ஏன் அப்டின்னா, அவங்க ரொம்ப ரொம்ப லாஜிக்கா வந்து யோசிப்பாங்க. எமோஷனல் வந்து அடக்கி வைக்கிறதுல கில்லாடிகளா இருப்பாங்க. நம்ம வந்து எடுத்து விடுவோம். சரிங்க. ஏன் அப்டின்னா, அவங்க எடுக்கவே பயப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு அம்மா போமாட்டா ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட. அதுக்கப்புறம் பாடி பேஸ்ட் அவேக்கனிங்கும் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். வாராகி எனர்ஜி டைரக்ட்டா அவங்க கிட்ட போயிட்டு, இது வந்து ரா சக்தி. அவங்க கிட்ட போயிட்டு அப்டின்னா, அவங்க கண்ட்ரோல் லாஸ் ஆயிருவாங்க. ஐடென்டிட்டியே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இதெல்லாம் தாங்குற சக்தி அவங்களுக்கு கிடையாது. ஸோ வாராகி வந்து டைரக்ட்டா டிஎம்ம ஹிட் பண்ண மாட்டாள். அதுக்கப்புறம் டிஎஃப் வழியாக தான் அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் டிஎம் வரும்போது தான் அது ஒரு ட்விஸ்ட் ஆகும். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னர் டிஎம் வந்து என்ன பண்ணியிருப்பான்? அவேக்கனிங் ஆகும்போது அவேக்கனிங் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து அவங்க மேஸ்குலின் நேச்சர்ஸ்லயே வந்து அவங்க எடுத்து அவேக்கனிங் ஆயிட்டான்னா, கிரவுண்ட் ஆகி கத்துருப்பான். நம்ம அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அங்க கிரவுண்ட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து ஃபியர் எல்லாமே போக ஆரம்பிச்சிருக்கும். பிடித்து வைக்கிறது, ஃபியர் எல்லாமே டிசையர்ஸ் எல்லாமே வந்து நார்மலா பண்ணியிருப்பான். அப்ப வந்து வாராகி எனர்ஜி என்ன பண்ணும்னா, அதுக்கப்புறம் அதாவது ஒரு டிஎம் வந்து கரெக்ட்டா இருந்துட்டு, அவங்க இது பண்ணி நம்ம பண்ணும்போதே அவங்களுடைய மேஸ்குலின்லயே அவங்க வந்து பண்ணி கிரவுண்ட் ஆகி எல்லாம் எடுத்து இவங்க வரும்போது ஃபியர்ஸ் எல்லாம் விட்டு, பயத்துல விட்டு, பிடிச்சு வைக்கிறதுல விட்டு, அப்புறம் டிசைர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாராகி எனர்ஜி வந்து சேஃபா அவங்க கிட்ட போகும். சரிங்களா? ஆனால் ஒரு முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட்டர் டிஎம் வந்து உடனே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து டிவைனா வந்து மாற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மேஸ்குலினை அவங்க ஹீல் பண்ணியிருந்தால் தான் வந்து டிவைன் ஆக முடியும். டக்குன்னு வாராகி சக்தி வந்து போகும்போது. அப்படி இல்லாத பட்சத்துல தான் அந்த கிரவுண்டிங்கும், அந்த சக்தியும் 2ம் இணைஞ்சு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாராகி சக்தியாக வந்து அவங்க கிட்ட வந்து போகும். அப்போ இன்னர் டிஎம் வந்து இப்ப அவேக்கனிங் ஆகல. சரி ஒரு மாஸ்குலினா இருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஃபெமினின் எனர்ஜி அவங்களுக்குள்ள முதல்ல போகல. ஆனா இவங்க நெறைய எல்லாமே கிரவுண்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஓகே. அதுக்கப்புறம் அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா, அவங்க அவங்க ஓரளவு சேஃபா வந்து இருப்பாங்க. சரிங்களா? கண்ட்ரோல் எல்லாமே லாஸ் ஆக மாட்டாங்க. அவங்க பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிருவாங்க. இந்த வாராகி சக்தி வந்து உள்ள போகும்போது. ஆனால் இன்னர் டிஎம் இன் கேஸ் அவேக்கனிங் ஆகாமயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும்னா, இந்த எனர்ஜி நீங்க போகையும், அது வந்து செக்சுவல் எனர்ஜியே வந்து அவங்க ஒரு ஃபேண்டஸியா யோசித்துருவாங்க. பவர வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பவருடைய அரும வந்து தெரியாது. ஸ்பிரிச்சுவல் ஈகோ எழும்ப ஆரம்பிக்கும். மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ஃபால்ஸ் டிஎம், கார்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா, அவங்க அவேக்கனிங் ஆகாத ஒரு டிஎம். சரிங்களா? ஸோ, நம்ம இன்கேஸ் நம்ம இது பண்ணி, நம்ம போய் வந்து வேற ஒரு ஃபால்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அவங்க கிட்ட நீங்க சிக்கி, நீங்க அந்த வாராகி எனர்ஜி வந்து போகும்போது, ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சுச்சு, அவங்க சிக்கினாங்கன்னா, நெறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. நெறைய பேர் இப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஈகோல ஏகப்பட்ட வாராகி எனர்ஜி உள்ள போயிட்டுனா, இது எல்லாமே பண்ணி
அதிலே நிக்கிறவங்கள நான் வந்து நெறைய பார்த்திருக்கிறேன். சரிங்களா? சோ, அவங்க யாருமே வந்து டிவைன் மாஸ்குலின் ஆக முடியாதவங்க. அவங்க ஃபால்ஸா இருப்பாங்க. இல்ல வந்து கார்மிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது அன் அன் அவேக்கனிங் ஆகாத டிஎம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இப்போ ஒரு அவேக்கனிங் ஆகுன டிஎம் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, டிஎஃப் ஓட எனர்ஜிய வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாரு. முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கன்ஃப்யூஷன் கிரியேட்டே பண்ண மாட்டாருங்க. நீங்க ஒரு ஒரிஜினல் டிஎம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, குழப்பமே உங்களுக்கு வந்து ரொம்ப வரவே வராது. அப்சஷன் இருக்காது. கிரவுண்டட். மெயினா என்னன்னா, கிரவுண்ட் ஆயிருவீங்கங்க. உங்க ஒரிஜினல் டிஎஃப் பார்த்துட்டீங்கன்னா. ஸோ, அப்ப என்ன ஆகும்னா, அந்த வாராகி உக்ரம் வந்து அவருக்குள்ள போயி சாந்த அதிகாரமா வந்து உருவெடுத்துரும். புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு இது ப்ராசஸ் நடக்குது பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குதுல்ல. ஆனா நடக்குது. இப்படிதான். சரிங்களா? இதை வந்து நான் சொல்றேன். பட் எக்ஸ்பீரியன்ஸாவே நான் அனுபவிச்சது தான் இது. என்னுடைய இந்த அதாவது இந்த தத்துவத்தின்படி பைரவர், வாராகி, வராகர், வராகி அப்படிங்கிற தத்துவத்தின்படியே வந்து நான் இந்த ஜர்னியை கொண்டு போ கொண்டு போயி இது ஃபுல்லும் என்னோட அனுபவமா இருந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் நடந்திருக்கு. இதே மாதிரி நான் வந்து கார்மிக் கிட்ட போய் அவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியும். பவர்ஸ வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கங்கிறது தெரியும். எல்லாத்தையும் வந்து அவங்க தப்பு தப்பா எப்படி பண்றாங்கங்கிறது தெரியும். ஸ்பிரிச்சுவல் ஈகோல எப்படி மாட்னாங்கங்கிறது தெரியும். ஸோ அந்த டிஎஃப் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க அன்அவேக்கன் ஆகாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து டிஎஃப் வந்து ரொம்ப பெயின் அனுபவிக்க ஆரம்பிச்சுருவா. சரிங்களா? வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். அப்புறம் குழப்பம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே தெரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டிஎம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தேங்க் யூ.